மோசேயின் கோபம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோட பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை. மோசே பார்வோனிடத்தில் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை மறுபடியுமாய் சொல்லுகிறார். இதுவே பார்வோனுக்கு சொல்லப்படும் கடைசி எச்சரிப்பு. எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் சாகும் என்பதே கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை. கர்த்தர் பார்வோனுடைய குமாரனை, அவனுடைய சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பதாக ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 4:23. கர்த்தர் ஆரம்பத்தில் சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகள் இப்போது நிறைவேறப் போகிறது. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது இதுவரையிலும் பல வாதைகளை வரப்பண்ணி இருக்கிறார். எகிப்து தேசத்தில் கொள்ளை நோய் வந்தபோது தேசத்தில் உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. தன்னுடைய மிருக ஜீவன்கள் செத்துப்போனதை பார்த்து பார்வோன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும். அவன் அப்போதே இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை செய்திருக்க வேண்டும். அவன் அப்படி செய்திருந்தால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற முதற்பேறுகள் செத்துப்போகாமல் பிழைத்திருக்கும். கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு வரும் வாதையை தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் நடு ராத்திரியிலே எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவார். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும். கர்த்தர் வரப்பண்ணும் வாதைக்கு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளையும் தப்பிக்காது. ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளையும் தப்பிக்காது. ஒருவன் உயர்வான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தாலும் கர்த்தர் வரப்பண்ணும் வாதை அவனையும் வாதிக்கும். ஒருவன் அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் வரப்பண்ணும் வாதை அவன் மீதும் வரும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் பட்சபாதம் இல்லை. பூர்வ காலத்தில் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் அடிமை பெண்களாக இருந்தார்கள். இவர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு தானியங்களை அரைத்து தருவார்கள். ஒரு இயந்திரத்தை அரைக்க 2 ஸ்திரீகள் தேவை. இயந்திரம் அரைக்கும் அடிமை பெண் என்பது எகிப்தியருடைய சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று பொருள். எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் சாகும்போது எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் ஏற்படுத்துகிறார். வாதை எகிப்தியர் மீது மாத்திரம் வரும். அந்த வாதை இஸ்ரவேல் புத்திரர் மீது வராது. பார்வோன் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை பார்வோன் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. பொதுவாக மரணம் ஏற்படும் போது நாய்கள் குறைப்பது வழக்கம். எகிப்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லோரும் செத்து போகும்போது எல்லா நாய்களும் ஊளையிடும். ஆனால் இஸ்ரவேலர் இருக்கும் கோசேன் பகுதியிலோ
ஒரு நாயும் தன் நாவை அசைப்பதில்லை. அங்கு மரணம் எதுவும் நேரிடவில்லை. ஆகையினால் அங்குள்ள நாய்கள் அமைதியாக இருக்கிறது. லட்சக்கணக்கான எபிரேயர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போனபோது கூட இந்த நாய்கள் தெய்வீக அதிகாரத்தில் தங்கள் நாவை அசைக்காமல் அவர்களோடு பின் சென்றிருக்க வேண்டும். எகிப்தியருக்கு நாய்கள் புனித மிருகங்களாகும். எகிப்து தேசத்தில் உள்ள அனுபீஸ் என்னும் பட்டணத்திற்கு நாய்களின் பட்டணம் என்று பொருள். நாய்களை கனப்படுத்துவதற்காக நாய்களின் பேரில் எகிப்தியர் ஒரு பட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள். இங்குள்ள கோவிலில் ஒரு நாய் தெய்வமாக இருந்தது. அதற்கு அனுதினமும் விசேஷித்த உணவு பதார்த்தங்களை படைத்தார்கள். இந்த வசனத்தில் நாய்களை பற்றி கூறப்பட்டிருப்பது எகிப்தின் தெய்வத்திற்கு எவ்வித வல்லமையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. மோசே பார்வோனிடத்தில் கோபமாக பேசுகிறார். மோசே பார்வோனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்கள். அதன்பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோட பார்வோனை விட்டு புறப்படுகிறார். மோசே சொன்ன பிரகாரமே இந்த வாக்கியம் நிறைவேறிற்று. மோசே மனத்தாழ்மை உள்ளவர். அவர் அவசரப்பட்டு கோபப்படுகிறவரும் அல்ல. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் மோசே பார்வோனை விட்டு உக்கிர கோபத்தோட புறப்பட்டு போகிறார். பார்வோன் தன்னுடைய தப்பிதத்தை உணர வேண்டும். பார்வோனுடைய சிரேஷ்ட புத்திரனே இந்த வாதையினால் செத்து போவான். ஆனால் பார்வோனோ யாரை பற்றியும் கவலைப்படாமல் நிர்விசாரமாய் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். பார்வோன் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினால் எகிப்து தேசத்தின் மீது வாதை வராது. எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர்கள் எல்லாம் சாவுக்கு தப்பிக்கும். பார்வோன் என்னும் ஒரு மனுஷனுடைய இருதய கடினத்தினால் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறு அனைத்தும் சாகப் போகிறது. இதை நினைத்து பார்க்கும்போது மோசேக்கு பார்வோன் மீது உக்கிர கோபம் வருகிறது. இந்த கோபம் மாம்ச பிரகாரமான கோபம் அல்ல. இது பரிசுத்தமான பக்தி வைராக்கியம். மோசேயின் கோபம் பாவத்திற்கு விரோதமான கோபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனுஷருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் மீது கோபப்பட்டிருக்கிறார். அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. மார்க்கு 3:4-5. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜனங்களில் சிலர் எத்தனை தரம் சுவிசேஷத்தை கேட்டாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி துணிகரமாக தொடர்ந்து பாவம் செய்வார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எச்சரித்தாலும் அவர்கள் எச்சரிப்பின் வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஊழியக்காரர்களுடைய மனது வேதனைப்படுகிறது. கர்த்தர் எசேக்கியேலுக்கு இஸ்ரவேல் வீட்டாரை பற்றி சொல்லும்போது அவர்கள் எசேக்கியேலுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் எசேக்கியேல் தன் ஆவியின் உக்கிரத்தினால் மனம் கசந்து போனார். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். எசேக்கியேல் 3:7. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது. எசேக்கியேல் 3:14. ஊழியக்காரர்கள் பாவத்துக்கு விரோதமாக கோபப்படலாம். அதே வேளையில் அவர்கள் கோபப்பட்டு பாவம் செய்துவிடக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் கோபப்பட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஏசா யாக்கோபின் மீது கோபப்பட்டான். யாக்கோபு ராகேலின் மீது கோபப்பட்டார். சிமியோனும் லேவியும் சீகேமின் மீது கோபப்பட்டார்கள். மோசே பார்வோன் மீதும் இஸ்ரவேலர் மீதும் கோபப்பட்டார். பிலேயாம் கழுதையின் மீது கோபப்பட்டான். பாலாக் பிலேயாம் மீது கோபப்பட்டான். சிம்சோன் பெலிஸ்தியரின் மீது கோபப்பட்டார். சவுல் அம்மோனியர் மீதும் யோனத்தான் மீதும் கோபப்பட்டார். எலியாப் தாவீது மீது கோபப்பட்டான்.
தாவீது ஒரு ஐஸ்வர்யவான் மீது கோபப்பட்டார். அகாஸ்வேரு ராஜா வஸ்தியின் மீது கோபப்பட்டான். நேபுகாத் நேச்சார் ஞானிகளின் மீது கோபப்பட்டான். யோனா தேவன் மீது கோபப்பட்டார். இயேசு மாய்மாலக்காரர் மீது கோபப்பட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் பார்வோன் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் மோசேக்கு பார்வோன் மீது உக்கிர கோபம் வருகிறது. தேவன் எகிப்து தேசத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமையையும் அவரே மெய்யான தேவன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக அற்புதங்களை நடப்பிக்கிறார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்கிறார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து போக விடவில்லை.